ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தொடர்ந்து ஏமாற்றும் நடவடிக்கையில் நிர்வாக திறனற்ற திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசுக்கு உரிய பாடம் புகட்டுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிற இந்த குழுவை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே போன்று கடந்த இரண்டு ஊதிய குழுக்களிலே தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் மிக மோசமான ஊதிய பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் பெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து அவர்கள் பெற்று வந்த ஊதியமானது பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊதிய முரண்பாட்டை சரி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்தார்கள். ஆனால் அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இந்த அரசுக்கு இதுவரை இல்லை. எனவே அந்த ஊதிய முரண்பாடுகளை நீக்கி ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை.